இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் பாதையிலே இவ்வளவாய் தாங்கி வருகிற தயவுக்காக அவருக்கு நன்றிகளையும் மேன்மையையும் செலுத்துகிறேன். இந்த நாட்களிலும் நாம் சபையானது எப்படியாக காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்பதாக நாம் சிந்தித்து வருகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆலயத்திலே தங்கி தாவரிக்கிறார். அவரை ஆராதிக்கும்படியாக செல்கிற சபையானது எப்படியாக காணப்பட வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் என்பதாக நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் விரும்பும் சபையாக கர்த்தர் விரும்பும் காரியத்தை சிந்திப்பதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16ஆம் வசனம். சபையார், நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள். அப்பொழுது அவர்கள், அவருடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள். பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான். அவர்கள் திறந்தபோது அவனை கண்டு பிரமித்தார்கள் என்று பார்க்கிறோம். சபையானது விசுவாசம் உள்ள மக்கள் அநேகம் காணப்படுகிறதாக காணப்பட வேண்டும். சபையில் உள்ள அனைவருமே விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கிறார். அங்கே சபையின் மக்கள் ஜெபிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து பேதுருவை விடுதலை பண்ணிவிட்டார். இப்பொழுது பேதுரு அவர்கள் இருந்த அறையின் கதவை தட்டுகிறார். ஆனால் யாரும் விசுவாசிக்கவில்லை பேதுருவை இயேசு விடுதலையாக்கிவிட்டார் என்று. ஆனால் அந்த ரோதை என்ற பெண் அவ்வளவு விசுவாசமாய் கர்த்தருடைய சத்தத்தை அறிந்தவளாய், பேதுருதான் வெளியிலே காத்திருக்கிறார், பேதுருவை இயேசு விடுதலை பண்ணிவிட்டார் என்று விசுவாசத்திலே சொல்லுகிறார். ஆனால் மக்களுக்கு அது வித்தியாசமாக தோன்றுகிறது. மக்கள் என்ன சொல்கிறார்கள்? அவளை நீ பிதற்றுகிறாய் என்று சொல்லுகிறார்கள். சபையிலே நம்முடைய சபைகளும் இப்படிதான் காணப்படுகிறது. நாம் சபையிலே நாம் சென்று தேவனை வழிபடுகிறோம். ஆனால் நம்முடைய ஜெபத்திலேயோ நாம் ஆலயத்தில் தேடி போகிற காரியங்களிலோ எதிலோ நம்முடைய விசுவாசம் இருக்கிறதா என்றால் விசுவாசம் குறைவுதான் காணப்படுகிறது. விசுவாச குறைவு இருக்கும்போது சபையானது வளர்ந்து எப்படி பெருக முடியும் என்பதாக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். சபையிலே விசுவாசம் இருக்கும்போது தான் அந்த சபையானது வளர்ந்து பெருகும். எப்படியாக அந்த ரோதை விசுவாசித்து அதை அறிந்து கொண்டாலோ அதுபோல கர்த்தருடைய சபையானது விசுவாசத்திலே நிலைத்திருக்கும் போது அந்த சபையானது வளர்ந்து பெருகும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அந்த சபையிலே நிறைவாக இருக்கும். அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய்ய முடியும். சபையானது வளர்ந்து பெருகும். விசுவாசம் எப்படிப்பட்டதாக காணப்படும்? அந்த விசுவாசத்தின் பலன் என்ன என்று பார்ப்போமானால், முதலாவது ஆத்தும ரட்சிப்பும் ஆத்துமதாகவும் சபையிலே ஏற்படும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் பார்ப்போமானால், உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசராகிய தோமாவிற்கு சொல்கிறார், நீ கண்டு விசுவாசிக்கிறாய், காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று. ஒருவேளை இயேசு கிறிஸ்துவானவர் நம்மளோடு ஒரு மனிதனாக உருவத்தோடு இல்லாவிட்டாலும் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக நாம் காணப்படும் போது, நாம் அவரை விசுவாசிக்கும் போது நாம் பாக்கியவான்களாக இருப்போம் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அதே போலதான் இங்கே நாம் பார்க்கும்போது, உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். விசுவாசத்தின் பலனால் மட்டுமே நம்முடைய ஆத்தும ரட்சிப்பு நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டே நான் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன் என்றால் மட்டும் நாம் நம்முடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து நம்மை ஒரு பாவ வாழ்க்கையிலிருந்து நம்மை மீட்டெடுத்திருப்பார். நம்முடைய ஒரு பல்வேறு சூழ்நிலையிலிருந்து நம்மை மீட்டெடுத்திருப்பார். அவர் மேல் உள்ள விசுவாசம் எப்படியாக இப்பொழுது காணப்படுகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் ரட்சிப்படையும் போது காணப்பட்ட விசுவாசம் நமக்குள்ளே நிலைத்திருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ரட்சிப்பை நாம் கடைசி வரை காத்து கொண்டால் மட்டுமே நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். எனவே ஆத்தும ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டும். இயேசுவின் மேல் அதிக விசுவாசத்தோடு காணப்படும் போதுதான் அந்த ஆத்தும ரட்சிப்பை காத்துக்கொள்ள முடியும். எப்படியாக விசுவாசத்தோடு காணப்படும் போது ஆத்தும ரட்சிப்பை காத்துக்கொள்ள முடியும் என்றால், நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மேலே போய்விடும். எனவே உலகத்தின் அநித்தியமான காரியங்கள், மாயைகள், இன்னும் பல்வேறு காரியங்களிலே நம்முடைய சிந்தனை செய்ய அங்கே போகாது. ஏன்னா நம்முடைய ஆத்துமா மாயையான காரியங்களை பற்றி கொள்ளாது. நம்முடைய ஆத்மாவை நாம் காத்துக்கொள்ள முடியும். மேலும் நாம் விசுவாசத்திலே காத்திருக்கும் போது நம்மை போன்று
அநேக மக்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த ஆத்தும தாகம் நமக்கு உண்டாகும். நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை, நாம் காணப்படுகிற சந்தோஷமான காரியங்களை அவர்களுக்கு நாம் சாட்சிகளாக பகிர்ந்து ஆத்தும தாகத்தை உடையவர்களாக மற்றவர்களை ரட்சிப்பின் பாதைகளே வழிநடத்துவர்களாக நாம் காணப்பட முடியும். இரண்டாவதாக நாம் பார்ப்போமானால், விசுவாசமுள்ள சபையினர் ஜெபிக்கும் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும் என்று பார்க்கிறோம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே பார்ப்போமானால், விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஊழியம் செய்யும் போதும் பல்வேறு காரியங்களிலே அவர் சொல்வார், நீ விசுவாசத்தைப்படி உனக்கு ஆக கடவுது என்று சொல்லியிருக்கிறார். பல்வேறு சூழ்நிலையிலே விசுவாசத்தை கொண்டு அவர்கள் ஜெயத்தை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்த காரியங்களிலே ஜெயத்தை பெற்றிருக்கிறார்கள். சபையானது விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது ஜெபித்த காரியங்களிலே ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நீ விசுவாசத்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றெல்லாம் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். பாருங்கள், விசுவாசிக்கும் போது அந்த ஜெபங்களுக்கு இயேசு பதில் தருவார். ஆலயமானது 2 பேர் 3 பேர் இல்லை, பல பேர் கூடியிருக்கிற சபையாக காணப்படுகிறது. அப்படி என்றால் ஒருமனப்பட்டு விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஜெபிக்கும் போது பல்வேறு காரியங்களிலே நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். சபையானது பல ஜெயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சபையிலே விசுவாசங்கள் காணப்பட வேண்டும். பல ஜெபத்திற்கு இயேசு பதில் தர வேண்டும் என்றால் விசுவாசம் சபையிலே நிறைவாய் காணப்பட வேண்டும். அனைத்து மக்களும் விசுவாசத்தோடு காணப்பட்டு, மூப்பர்கள் எல்லாருமே விசுவாசத்தோடு காணப்பட்டு ஜெபத்தை ஏறெடுக்கும் போது அந்த சபையிலே வியாதியஸ்தர்கள் சுகமடைவார்கள். தேவையோடு இருக்க மக்கள் தங்கள் தேவைகளை சந்தித்துக் கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து பெரிய காரியங்களை செய்வார். இன்னும் பல்வேறு அற்புதங்களை அடையாளங்களையும் செய்வார். சபையானது விசுவாசத்தில் இன்னும் அதிகமாக வளர்ந்து பெருகும். அநேக சாட்சிகளை இயேசு கிறிஸ்து எழுப்புவார். இது நிமித்தமாக சபையானது அநேக ஆத்துமாக்களை உடையதாக காணப்படும். சபை வளர்ந்து பெருகும் என்பதிலே சந்தேகமே இல்லை. மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது, விசுவாசமுள்ள சபையிலே பிசாசானவன் எந்த கிரியையும் செய்ய முடியாது. மார்க் 16:17 பார்க்கிறோம், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் என்று பார்க்கிறோம். எப்படியாக விசுவாசத்தினாலே பிசாசுகளை துரத்த முடியும் என்று பார்த்தோமானால், யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 22 வாசிக்கிறோம், விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே என்று பார்க்கிறோம். விசுவாசிக்கிறோம் என்றால் அந்த விசுவாசத்தை நாம் கிரியைகளிலே காட்டுவோம், நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய செயல்முறையிலே காட்டுவோம். சபையிலே அப்படிப்பட்டதாக அநேக மக்கள் விசுவாசத்திலே காணப்படும் போது அநேகர் ஒருமித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அனைவரும் பரிசுத்தத்துக்குள்ளாக தங்களை காத்துக்கொள்ளும் பொழுது, விசுவாசத்திலே உலகத்தின் இச்சைகளுக்கு விலகி தங்களோடு ஐக்கியமாக காணப்படும் போது சாத்தானானவன் சபையிலே எந்த ஒரு காரியத்தையும் அவனால் செய்ய முடியாது. எல்லா காரியத்திலும் இயேசு கிறிஸ்து எப்படியாக விசுவாசத்தோடு வசனத்தை கொண்டு அவனோடு போரிட்டாரோ, அதுபோல வசனத்தை காத்துக்கொண்டு வசனத்தோடு நாம் ஊக்கமாக விசுவாசத்தோடு காத்திருக்கும் போது சபையிலே நாம் சாத்தானை மேற்கொள்ள முடியும். சாத்தான் சபையிலே எந்த ஒரு காரியத்தை செய்யாத போது அந்த சபையானது வளர்ந்து பெருகும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த சபையிலே தங்கி தாபரிப்பார். நாம் வேண்டுகிற ஒவ்வொரு காரியங்களையும் அவர் நிறைவேற்றி தருவார். எனவே விசுவாசத்தோடு ஜெபிக்கும் ஜெபத்திற்கும் பதில் தந்து ஒவ்வொரு காரியங்களையும் நாம் விசுவாசத்தோடு காணப்படும் போது நம்முடைய ஆத்ம ரட்சிப்பையும் காத்துக்கொள்ள முடியும். ஆத்மா தாகத்தோடு அநேக ஆத்மாக்களையும் காத்துக்கொள்ள முடியும். மேலும் பிசாசானவன் மேற்கொள்ளாதபடியினாலே சபையானது வளர்ந்து வருகிற சபையாக, ஆரோக்கியமுள்ள சபையாக காணப்படும் என்பதிலே சந்தேகம் இல்லை. எனவே சபையானது விசுவாசமுள்ள சபையாக காணப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அப்படிப்பட்டதாக விசுவாசமுள்ள விசுவாசிகள் நிறைய காணப்படுகிற சபையாக இருக்கும்போது சபையானது வளர்ந்து பெருகும். கர்த்தர் அதிலே பிரியமாயிருப்பார். கர்த்தர் அதிலே வாசம் பண்ணுவார். பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். ஜெபம். இயேசுவே, இந்த நாளிலே விசுவாசம் சபையிலே நிலைத்திருக்கும் போது அந்த சபை வளர்ந்து பெருகும் என்று பார்த்தோம். நீர் அதிலே பிரியமாயிருப்பீர். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். உம்முடைய ஆலயத்துக்கு செல்கிற ஒவ்வொருவரும் சபையிலே விசுவாசத்திலே, தங்களுடைய வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, சபையிலே எல்லா காரியங்களிலும் விசுவாசத்தை காத்துக்கொள்ளும் போது நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீர், சபையை ஆசீர்வதிப்பீர், சபையானது வளர்ந்து பெருகும்படி கிருபை செய்வீர். நீர் அப்படிப்பட்டதாக சபை காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒவ்வொரு சபையும் அப்படிப்பட்டதாக காணப்பட்டு வளர்ச்சியின் பாதையில் செல்ல வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவிடம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன். மகிமை